السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனின் பெற்றா பெருங்கருணையும் நமக்கு விருதை தூதராக அனுப்பப்பட்ட பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில் முடிந்தவரை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் இன்னும் இந்த ஏகத்துவ செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று பாடப்பட்ட அனைத்து இன்றைய தினம் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஓடக்கூடிய நம்முடைய அனைவர்களுக்கும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை நமக்காக மனிதர்களுக்காக உருவாக்கி இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் ஆகிய நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர்களை தேர்வு செய்து மக்களுக்கு இந்த ஏகத்துவத்தை குறித்துண்டான செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு ஆரம்ப காலத்திலிருந்து இது ஒரு நிலையாக அல்லாஹ் கொடுத்துள்ளார். அதனுடைய நிலையை இறுதியாக ஆக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக தேர்வு செய்து நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை வேதமாக வழங்கியிருக்கிறார். இந்த வேதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய சிறப்பு சாராம்சம் என்னவாக இருக்கிறது என்றால், கியாமத்து நாள் வரை உலகம் அழிக்கப்படுகின்ற வரை அனைத்து மனிதர்களுக்கும் தான் இந்த இறைவேதத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். மற்ற எந்த தூதர்களுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு அம்சத்தை, எந்த வேதத்துக்கும் கொடுக்காத ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனுக்கு தந்திருக்கிறார். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் திருமறை குர்ஆனை அணுகுகின்ற பொழுது, அதை எடுத்து படிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக ஒன்றை ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், உண்மைக்கு புறம்பாக அல்லாஹ் பேச மாட்டான். அப்படி உண்மையாக முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து அறிவுரைகளும் ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவுரைகள். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது பேசுகிறான், வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித கூட்டத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே பேசுகிறான். அப்ப எல்லா இடங்களிலுமே திருமறை குர்ஆனில் எடுத்து பார்த்தோமே என்றால் தொழுகை என்று அல்லாஹ் பட்டியல் போட்டுக் கொண்டே இருப்பார். உதாரணத்துக்கு
2வது அத்தியாயத்தை நீங்கள் புரட்டினாலும் கூட அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் சொல்கிறான் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹ் ஹுதல் முத்தகீன். இந்த திருமறை குர்ஆனை நாம் வழங்கியிருக்கிறோம். இது நேர்வழி காட்டுகிறது, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முத்தகீன்கள் யார் தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத், அவர்கள் மறைவான அனைத்தையும் நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ் பேசுகிறார். அப்ப முத்தகீன்கள் என்றால் முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ் சொல்றான் தொழுவார்கள் என்று செய்தியை அல்லாஹ் பதிய வைக்கிறார். அதில் பலவிதமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் பேசினாலும் அல்லாஹ் உயர்த்தி பேசிய ஒரு வணக்க வழிபாடு, மீண்டும் மீண்டும் சொல்லி வலியுறுத்திய ஒரு வணக்க வழிபாடு இருக்கிறது. எனால் தொழுகையை தான் அல்லாஹ் ஆழமாக பேசுகிறார். அப்படி ஆழமாக இந்த தொழுகையை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது சில மனிதர்களை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். அந்த தொழுகையை தொழுக வரக்கூடிய மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? இறையச்சவாதிகளும் தொழுகைக்கு வருவார்கள். அதே போன்று பாவ குசாலா சோம்பேறிகளாக தொழுகையில் நிற்கக்கூடிய மனிதர்களும் உண்டு. சில பேர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆனால் மக்களுக்கு தொழுகை நான் தொழுகாதே என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே தொழுகைக்கு வருவார்கள். இப்படிப்பட்ட தொழுகாளிகளும் உண்டு. அல்லாஹ் சொல்ல வருவது என்ன? மக்களுக்கு காட்டுவதற்காகவும் தொழுகிறார்கள், சோம்பேறிகளாகவும் தொழுகிறார்கள், முத்தகீன்களாக இருக்கக்கூடியவங்களும் தொழுகிறார்கள். ஆக மொத்தத்தில் தொழுவார்கள் என்பதை அல்லாஹ் பேசுகிறேன். சோம்பேறிகளாக நின்று தொழுக கூடாதுதான், அதே போன்று மக்களுக்கு காட்டுவதற்காக நின்று தொழுக கூடாதுதான். ஆனால் அவருடைய நிலையை குறித்து அல்லாஹ் என்ன பேசுகிறான்? சோம்பேறிகளாக அவர்கள் தொழுகின்றாலும் தொழுகையில் அவர்கள் நிற்கிறார்கள். மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுகின்றாலும் அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காகவாவது தொழுகையில் நிற்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நம்மளுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? மக்களுக்கு காட்டுவதற்காவது தொழுகை இருக்கிறதா, அல்லது சோம்பேறிகளாக நிற்கக்கூடிய தருவாயிலாவது நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்கிறதா என்ற கேள்வியை மனதிற்குள்ளாக ஒரு கேள்வி எழுப்பார்கள். ரெண்டு தருணத்தில் இருக்கக்கூடாது, சும்மா கேள்விக்காக கேட்கிறேன். நம்முடைய மனதிற்குள்ளே கேள்வி எழுப்பு பாருங்களேன். ஒவ்வொரு தருணத்திலேயும் நம்மை நாமே சில நேரங்களில் பரிசோதனை செய்யவில்லை ஆனால் ஈமான் நம்பி போயிடும். கேள்வி எழுப்பி பாருங்கள், சரியாக தொழுகிறோமா? யாருக்காக தொழுகிறோம்? எதற்காக நோன்பு வைக்கிறோம்? எதற்காக தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறோம் என்று நம்மை நாமே ஒவ்வொரு முறையும் கேள்வி எழுப்பி பார்த்து நம்மை நாமே சீர்திருத்தக்கூடிய நிலை நாம் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் அல்லாஹ் தொழுகை குறித்து சொல்லிட்டானா, இந்த தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றார்கள்? வீட்டிலேயே தொழுகிறீர்கள், அப்படியா? கிடையாது. தொழுகை என்று வந்து விட்டால் பள்ளிவாசல் அமைக்க வேண்டும். அதில் நான் ஈமான் கொண்ட ஆண்கள் வந்து தொழுக வேண்டும். வாய்ப்புகள் இருந்தால், வசதிகள் இருந்தால் பெண்களும் அந்த சபையில அந்த பள்ளிவாசலிலே கடந்து கொண்டு தொழுகையை தொழுக வேண்டும். பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்தார்கள் என்றால் நீங்கள் தடுக்க கூடாது என்ற சட்டங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். அப்ப இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளிவாசல் இருக்கிறது, தொழுக நமக்கு கடமை. அது எங்குதான் தொழுகணும்? பள்ளிவாசலில் தான் தொழுக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலை அல்லாஹ்வுடைய அருளால் நாம் உருவாக்கி விட்டோம். அல்லாஹ்வுடைய அருளால் நாம் ஒரு பள்ளியை உருவாக்கி இந்த இடத்துல ஒன்றாக குழுமி மனமகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் யோசித்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளியை கட்டினார்கள். நபிகள் அவர்களும் அவரோடு இருந்த சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு பள்ளியை கட்டினார்கள். நபிகள் அவர்களே அதற்குண்டான வேலைகளை எல்லாம், கற்களை எல்லாம் எடுத்து சுமந்து சென்று அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசலுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? புகாரியை புரட்டி படித்து பாருங்கள். அந்த பள்ளிவாசலுடைய நிலையை, பள்ளிவாசலை கட்டிவிட்டார்கள், ஆனால் அது பள்ளிவாசல் என்று சமூக மக்களுக்கே தெரியாத அளவுக்கு அந்த பள்ளிவாசலுடைய நிலை இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது? ஒரு கிராமவாசி வந்து அந்த பள்ளிவாசல் என்று தெரியாமல் அது உள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறார். எப்படி இருக்கு பள்ளிவாசல் நிலை பாருங்க. அது பள்ளிவாசல் தெரியாம அந்த பள்ளிவாசலுக்குள்ளாக வந்து சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். இருங்கள், அவர் முழுவதுமாக சிறுநீர் கழிக்கட்டும். அந்த நேரத்தில் போய் உள்ள பூந்தவர் நிறுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் சிறுநீர் கழித்து முடித்ததற்கு பிறகாக அந்த இடத்தை நபிகளார் அவர்களே சுத்தம் செய்தார்கள். செய்திருக்கு. அப்ப பள்ளிவாசலுடைய நிலை எப்படி இருந்திருக்கிறது பாருங்கள். பள்ளிவாசல் என்று தெரியாத அளவுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில்.
அப்ப இந்த இடத்தில் யோசித்து பாருங்கள், நம்முடைய பள்ளியோட நிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய அருளால் பள்ளி என்று சொன்னால் அடையாளம் தெரியக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறார். யாரையும் வந்து இந்த இடத்துல சிறுநீர் கழிக்க முடியுமா? ஒரு அசுத்தத்தை ஏற்படுத்த முடியுமா? ஏற்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய பள்ளிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய பள்ளிக்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது. என்ன வேறுபாடுகள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எப்படிப்பட்ட அலங்கரிப்பு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த பள்ளிவாசலுடைய அலங்கரிப்பு என்பது நாம் நினைக்கிற மாதிரி ஃபேன் இருந்தது, காத்தோட்ட வசதிகள் இருந்தது, கீழே டைல்ஸ் இருந்தது, மார்பிள்ஸ் இருந்தது, ஹவுல் இருந்தது, கழிப்பறை வசதிகள் இருந்தது. இந்த மாதிரியான நிலை கிடையாது. அவருடைய நிலை எப்படி தெரியுமா இருந்தது? மண்ணால் ஆன சிவர்கள், மண்ணால் ஆன திரை, அதெல்லாம் தொழுதார்கள். கூரை எப்படி இருந்தது தெரியுமா? ஓலை அந்த குடிசைகளை வைத்து அதை கட்டினார்கள். வேறுபடுத்தக்கூடிய அந்த கீற்றுகளை வைத்து கூரை அமைத்தார்கள். சஹாபிய தோழர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் தொழுது கொண்டிருப்போம், திடீரென்று மழை பெய்யும். திடீரென்று பள்ளிவாசலுக்கு மேலாக மழை பெய்யும் பகுதியில் மழை பெய்யும். அந்த ஓடு அமைத்திருக்கிறார்கள், அதற்குள்ளாக தண்ணீர் புகுந்து நாங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் தண்ணீர் சொட்டி அந்த இடம் முழுவதும் சேராக மாறிவிடும். ஒரு களிமண் அந்த குழப்பு மாறி அது ஆயிடும். நாங்கள் சஜிதா செய்வோம், எங்களுடைய நெற்றிகளில் அந்த களிமண்கள் நெற்றியில் ஒட்டிக் கொள்ளும். நாங்கள் தொழுது கொண்டே இருப்போம், எங்களை சுத்தி பள்ளிவாசல் எப்படி ஆயிரும்? சொதனே களிமண்ணாக அந்த இடமே மாறிவிடும். அந்த நிலையில் தான் பள்ளிவாசல் இருந்தது. இன்னும் சஹாபிய தோழர்கள் சொல்கிறார்கள், சில நேரங்களில் எங்களுடைய நிலை எப்படி இருந்தது? ஆனால் எங்களில் செல்வந்தர்கள் இருந்தார்கள். அவங்க எப்படி செல்வந்தர்கள் அடையாளப்படுத்தினாங்க தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், எங்களில் செல்வந்தர்கள் சில நபர்கள் இருந்தார்கள். பள்ளிவாசலிலே வந்து தொழுகின்ற பொழுது சிறிய அளவிற்குண்டான ஒரு துணி எடுத்துட்டு வருவாங்க. செல்வந்தர்கள் யார் தெரியுமா? சிறிய அளவிலான ஒரு துணியை கொண்டு வந்து சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் அந்த துணியை வைத்து அவர்கள் சஜிதா செய்வார்கள். காரணம் என்னன்னா, சஜிதா செய்கின்ற பொழுது கீழே ஃபுல்லா மண்ணா இருக்கும், அது எங்களுடைய நெத்திகளில் குத்தியது. சஜிதா செய்கின்ற பொழுது எங்களுடைய நெத்திகளில் அந்த மண் துகள்கள் குத்தியது. நாங்கள் ஏழ்மையாக இருந்த பல நபர்கள் என்ன பண்ணுவோம்? அந்த கல்லு குத்தலோடையே தொழுது கொண்டிருந்தோம். ஆனால் எங்களில் பணக்காரராக இருந்தவர்கள் எல்லாம் அந்த துணியை போட்டு அதிலே சஜிதா செய்யக்கூடியவர்கள் நெத்தி வைக்கிற இடம் மட்டும் ஒரு துணியை போட்டு சஜிதா செய்தார்கள் என்ற செய்தி சொல்கிறார்கள். அப்ப அவருடைய நிலை எப்படி இருந்தது? அப்ப நாம ஏன் அலங்காரம் சொல்றோம் தெரியுமா? அந்த பள்ளிவாசல் முழுக்க முழுக்க சிறியதாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், மேலே இருக்கக்கூடிய கூரைகள் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பள்ளிவாசல் முழுவதும் நிறையக்கூடிய மக்கள் கூட்டம் இருந்தார்கள். மக்கள் தொழுதார்கள், தொழுது கொண்டே இருந்தார்கள், தொழுகை நீராட்டினார்கள். நபிகள் அவர்கள் வந்து எங்களுக்கு தொழுகை நடத்த மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு ஆர்வத்தோடு அந்த மக்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேகமான பள்ளிக்கூட நிலை தெரியுமா? பள்ளிவாசல் எல்லாம் கட்டிவிட்டோம். எப்படி இருக்குது? விளக்கு இருக்குது, ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளே தொழுக மக்கள் இல்லை. இதுதான் அலங்கரிப்பா? இதெல்லாம் அலங்கரிப்பு கிடையாது. எங்க பள்ளியில ஃபேன் இருக்குது, டைல்ஸ் இருக்குது, மார்பிள்ஸ் இருக்குது, வெளியில பெரிய அளவுக்கு மணவா இருக்குது. இதை வைத்து என்ன செய்ய போகிறோம்? இதெல்லாம் அலங்காரமா? இந்த அலங்காரம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் தெரியுமா? மசாஜித். அல்லாஹ்வை வணங்கப்படுகின்ற இடம். அதனால தான் இந்த பள்ளிக்கு கண்ணியம். என்ன? அல்லாஹ்வை வணங்குவதனால தான் இந்த பள்ளிக்கு கண்ணியம். எல்லாத்தையும் போட்டுட்டு தொழுவதற்கு ஆள் இல்லை என்றால் அதுக்கு பேர் அலங்கரிப்பு கிடையாது. அலங்கரிப்பு என்ன தெரியுமா? எல்லா வக்து தொழுகைகளுமே மக்கள் எல்லாம் குழுவார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? மக்கள் எல்லாம் தொழுகைக்காக ஓடி இருக்கிறோம், தொழுகைக்கு இடம் விட்டாம சில நபர்கள் இருக்கிறோம். பெண்களுடைய நிலை என்ன? தொழுகைக்கு திட்டமிட்டாரிட்டு வெளியே இருக்கக்கூடிய அளவுக்குண்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். இது எல்லா வக்திலும் நம்ம என்ன பண்ணணும்? இதற்குண்டான முயற்சி செய்யணும். எல்லா வக்திலுமே பள்ளிவாசலை இறக்கணும். அப்பா பள்ளிவாசலை கட்டிட்டோம், டைல்ஸ் போட்டுட்டோம், ஃபேன் போட்டுட்டோம். அந்த நிலை ஏற்பட்டு விடவே கூடாது. இந்த நிலை மனதிற்குள்ளாக ஏறி நின்று விட்டதையானால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் குறைந்துவிடும். நம்முடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பிடித்தமான பகுதி பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இங்க செய்யக்கூடிய அனைத்துமே நல்ல காரியங்களை தான் செய்யணும். முழு செய்கிறோம், வந்து தொழுகிறோம், பாவம் சொல்றோம். எதற்காக பள்ளிவாசல் அகழ்த்து வைத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. பள்ளிவாசல்ல ஒவ்வொரு தடவை அவுட் மைக்க போட்டு அல்லாஹ் அக்பர் கூப்பிடப்படுகிறது.
அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் கூப்பிடப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஹய்யா அலல் ஸலாத், தொழுகை பக்கம் வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றி பக்கம் வாருங்கள் அழைக்கப்படுகிறது. யார் அழைக்கிறார்? மாட்டு மருந்தவர்களையா? வேறு கொள்கையில் இருப்பவர்களையா? கிடையாது சகோதரர்களே, நம்மை அழைக்கிறார். தொழுகையை மறந்துவிடக் கூடாது. தொழுகையை தொழுக வர வேண்டும் என்பதற்காக, அந்த சிந்தனை உள்ளத்துக்குள்ளாக நுழைய வேண்டும் என்பதற்காக 5 வேளை யோசிச்சு பாருங்க. காலையில ஒரே ஒரு ஃபஜ்ருக்கு மட்டும் வாங்கி சொல்லிட்டு லுஹருக்கு அசருக்கு மகரிப் கூட சொன்னாங்களா? கிடையாது. அனைத்து ஒத்துனுடைய வாங்குதலும் சொல்லப்படுகிறது. நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக, பள்ளிவாசல் நிறைய வேண்டும் என்பதற்காக, இங்கு ஜமாத்தாக தொழுதோம் என்றால் 27 மடங்கு உண்டான நன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக, இங்கு ஒன்றாக கூடி நாம் வேறாளர்கள் கிடையாது, நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான் என்பதை உணர்த்துவதற்காக இந்த பள்ளிவாசல் எழுப்பப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த ஒரு செய்தியிலும் நாம் அறிந்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம் இருக்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறார். எப்படி இருக்கிறாங்க? மரண தருவாயில், மரணிப்பதற்குரிய அந்த நிலையில் இருக்கிறார். எந்திரித்து நிற்பதற்கு கூட அவருடைய கால்களில் துப்பு இல்லை, உடல்களில் பலம் இல்லை. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 தோழர்களை அழைக்கிறார். அழைத்து ஒரு தோழருடைய தோள் புஜத்திலே ஒரு கையும், இன்னொரு தோழருடைய புஜத்தில் இன்னொரு கையும், வலது புறத்தில் ஒரு சகோதரர், இடது பக்கம் ஒரு சகோதரர் என்று 2 சகாபிய தோழருடைய நிப்பாட்டி வச்சுட்டு அவருடைய தோள்கள் மீது கைகளை போட்டுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு வந்தார்கள். இவரை அழைத்து செல்ல சொல்லி கட்டளையிட்டார்கள். தெரியுமா அவருடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? தஹத்து ரிஜ்லாஹுல் அர்த், அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய கால்கள் மதீனாவுடைய அந்த வீதிகளிலே கால்கள் கோடு போட்டு கொண்டு வந்தது. நாங்கள் நபிகளார்களை அப்படியே இழுத்துக்கிட்டே போய் பள்ளிவாசலுக்குள்ளாக நாங்கள் சென்றோம். எப்படிப்பட்ட நிலை? வீட்டிலே தொழுதிருக்கிறார்கள். ஆனால் பள்ளிவாசலுடைய நிலையை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சக்கராத் ஹாலில் இருந்த அந்த நிலையில் இருந்த நமக்கு உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட மனிதரை 2 தோள் புஜங்களிலே கையை போட்டு இழுத்துட்டு போறார்கள். இதில் கூட அவருடைய நிலை இல்லையானால், அவர்கள் இழுத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் ஆனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை சென்று யோசித்து பாருங்கள். அவ்வளவு முக்கியத்துவத்தை பள்ளிவாசலுக்கு கொடுத்தார்கள். இன்னும் செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். நபிகளார் மாத்திரம் அது ஆர்வத்தில் கிடையாது. அவர்களோடு இருந்த அந்த தோழர்கள், சஹாபிய தோழர்களுடைய நிலை, அந்த ஊர் மக்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அதே சக்கராத் அவருடைய நிலையில் தான் இருக்கிறார்கள். நபிகளார் அவர்கள் உழு செய்கிறார்கள், மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். நபிகளார் அவர்கள் விழிக்கிறார்கள். விழித்த உடனே முதல் கேள்வி, மக்கள் தொழுது விட்டார்களா? வந்த பதில் என்ன தெரியுமா? நபிகளார் அவர்களே, நீங்கள் தொழுகை வைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், காத்துட்டு இருக்கிறாங்க. தொழுகைக்காக காத்துட்டு இருந்த ஒரு சமூகம் நாம் காத்துட்டு இருக்கிறாங்க. மீண்டும் நபிகளார் அவர்கள் உழு செய்கிறார்கள், மீண்டும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள், மீண்டும் விழிக்கிறார்கள். விழுந்து அடுத்த கேள்வி ஒன்று தெரியுமா? மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? இல்லை, எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். நபிகளார் அவர்கள் இதே போன்று 3 முறை பார்த்தார்கள். கடைசியில் விழித்து தெரியுமா சொன்னார்கள்? என்னால் தொழுது வைக்க இயலாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக நியமிக்கிறேன், அவர் தொழுது வைக்கட்டும், அவரை பின்தொடர்ந்து மக்கள் எல்லாம் தொழுகட்டும் என்றார்கள். தொழுகட்டும் சொல்லி நபிகளார் அவர்கள் படுத்து தூங்கினாங்களா? கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் அவர்கள் சுய நினைவு வருகிறது. மீண்டும் முழு செய்துவிட்டு வந்து அதே சபையில் நபிகளார் அவர்கள் தொழுதார் பள்ளிவாசலுக்குள்ள. அப்ப யோசித்து பாருங்கள், நமக்கு அல்லாஹ் கொடுத்த பேரருள் என்ன? பள்ளிவாசல் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அங்கு வருவதற்கு உண்டான சூழலை கொடுத்திருக்கிறான். பாங்கை கேட்பதற்கு உண்டான நிலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கேட்கவில்லை என்றாலும் கேட்பதற்கு உண்டான மைக்குகளை வைக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அனைத்து வசதி வாய்ப்புகளும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மார்பிள்ஸ் கிரைனைட் எல்லாம் போட்டு தருகிறோம். மண்ணு குத்துமா? குத்துவாங்க, சிறு சிறுன்னு இருக்கணும். எப்படி மக்கள் எல்லாம் ஒழு செய்து விட்டு வந்தா சிறு சிறுன்னு இருக்கணும். தண்ணி ஒழு செய்யறாங்க, போய் அள்ளி ஊற்றக்கூடாது. மேல டேங்க்ல ஒரு பைப்பை திறந்தா தண்ணி வரும்.
பள்ளியை அலங்கரிப்பது என்ன தெரியுமா? வணக்க வழிபாட்டிலே ஒன்று கூடுங்கள், இந்த பள்ளியை இறங்கள், அதுதான் அலங்கரிப்பை தவிர நாங்க ஏசி போட்டுட்டோம், மார்பல்ஸ் போட்டோம், ஃபேன் போட்டோம், ஏசி போட்டோம், இதெல்லாம் அலங்கரிப்பு கிடையாது. வசதி இருந்தா செஞ்சுக்கீங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதை மட்டுமே அடிப்படையாக வைத்து பள்ளிவாசல் கூட, பள்ளிவாசல் என்பது கூர கொட்டாயாக இருந்தாலும் சரி, மண் திரையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை வணங்கப்படுகின்ற பள்ளிவாசலாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே மனப்பூர்வமாக உணர்ந்து அதற்காக தான் இந்த பள்ளி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்காக தான் இங்கு ஒன்றாவது அனைத்து நபர்களும் என்று ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மாதிரி அனைத்து பக்தர்களும் நான் கூடுவேன் என்ற நிலையை உள்ளத்திற்குள்ளாக ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உறுதிமொழி எடுங்கள். இன்றைய இடம் வரக்கூடிய இலக்கு நாளை வர முடியாதா? வர முடியும். அலட்சியமாக விடாதீர்கள். நம்முடைய பள்ளி என்று எப்படி அல்லாஹ்வுடைய பள்ளி என்று சொல்லி இன்றைய தினம் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அந்த மனமகிழ்ச்சியை அறுதினமும் மனதிற்குள்ளாக ஏற்றிக் கொள்ளுங்கள். அனைத்து பக்தர்களும் வந்து தொழ வேண்டும். அனைத்து பக்தர்களையும் இறைவனை நினைவு கூற வேண்டும். அதற்காகத்தான் கிரேனைட் போட்டிருக்கிறோம், டைல்ஸ் போட்டிருக்கிறோம், மார்பிள்ஸ் போட்டிருக்கிறோம், ஃபேன் போட்டிருக்கிறோம், லைட் போட்டிருக்கிறோம், மைக் வச்சிருக்கிறோம். அனைத்தும் அதற்காகத்தான் என்ற நிலையை மனதிற்குள்ளாக ஆழமாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருந்த பொழுதும் பள்ளிவாசலுக்காக எழுந்து வந்தார்களேயானால் நாம் எல்லாம் ஹயாத்தோடு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இறைவா, இத்தனை நாட்கள் தொழுதாதவர்களாக இருந்து விட்டேன். இறைவா, இத்தனை நாட்கள் இந்த சிறப்பான எனக்கு தெரியாமல் இருந்து விட்டது என்று சொல்லி இறைவனிடத்திலே கையாளுங்கள். அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் மன தூய்மையோடு இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நான் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஜன்னாத், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். பாவ மன்னிப்பு தேடுங்கள், இறைவனின் பக்கம் திரும்புங்கள் என்று அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலேயும் நமக்கு தான் அறிவுறுத்துகிறார் என்ற சிந்தனையை உள்ளத்திற்குள்ள ஆழமாக விதைத்து பள்ளிவாசல் கட்டப்படுவது என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். அதற்காக தான் நம்முடைய உள்ள மகிழ்ச்சி அடைகின்ற நிலையை உள்ளத்திலே ஏறி அனைத்து ஒத்து கொடுக்கின்றன பள்ளிவாசலை தொழுகையின் மூலம் அமல்களின் மூலம் அலங்கரிக்கக்கூடிய ஒரு மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த முதல் முறையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்